வீட்லயே வந்து எப்படி பவர் பேங்க் வந்து செய்யலாம்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன போர்டு இருந்தாலே போதும். நீங்க வந்து பவர் பேங்க் செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 2 மொபைல் வந்து சார்ஜ் பண்ற மாரி உள்ள யூஎஸ்பி போர்ட் உள்ளது. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல வந்து கிடைக்கல. ஒரு சிங்கிள் போர்ட்டு சார்ஜிங் போர்ட்டும் வந்து இருக்குது. இதோட போர்டோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூ. 60 அந்த மாரி இருக்குது. இந்த 2 பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 80 ரூ. 100 அந்த மாரி சேல் பண்றாங்க. இந்த ஒரு போர்டு வாங்கிட்டாலே போதும். பவர் பேங்க் வந்து சூப்பரா வந்து செஞ்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க் மாடுல் இது பேரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியா ஒரு பேட்டரி எடுத்திருக்கேன். இது வந்து ஒர்க் ஆகல இது. ஆனா வந்து இது பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வந்து இந்த போர்டு வந்து இதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் சார்ஜ் ஆகல. இந்த போர்டு வந்து ஃபெயிலியர்னு போட்டிருந்தாங்க. இந்த ஃபெயிலியர் ஆன பேட்டரிய வச்சே நம்ம வந்து இந்த பவர் பேங்க் வந்து செய்யலாம். இது பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, 4000 மில்லி ஆம்பியர் பேட்டரி இது. இத வச்சு நம்ம இப்போ சூப்பரா ஒரு பவர் பேங்க் வந்து செஞ்சிடலாம். இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நாம இந்த பேட்டரி வந்து பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதோட மேல் பகுதியில பாருங்க ஒரு டேப் மாரி சுத்திருப்பாங்க. அந்த டேப் வந்து இப்போ கிழிச்சிடலாம். இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதை வந்து தனியா கழட்டி எடுத்துருங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு போர்டு ஒண்ணு இருக்கும். பாருங்க இது வந்து போர்டு. இந்த போர்டுல பார்த்தீங்க அப்படின்னா, 2 கனெக்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதிலேயே வந்து போட்டிருக்கும் பாருங்க. இது வந்து பேட்டரியோட பாசிட்டிவ், இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ். இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். பேட்டரி பாசிட்டிவ், பேட்டரி நெகட்டிவ். இப்போ வந்து ஒரு சோல்டரிங் பண்ணி இந்த 2 டெர்மினலையும் கலத்தி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து கலத்தி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, இது வந்து கலந்து வந்துருச்சு. இப்போ நாம இந்த 2 டெர்மினல்லையும் வந்து 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பேக் சைடில் திருப்பி பார்க்கும்போது பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ்னு இருக்கும். இது வந்து பேட்டரி பாசிட்டிவ், பேட்டரி நெகட்டிவ் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெகட்டிவ்ல வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ஷன் வந்து நம்ம இப்போ கொடுத்தாச்சு. போர்டு வந்து கலத்துற பிறகு பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இதுன்னு மறந்துட்டு அப்படின்னா, சில மாடல் பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பேக் சைடில் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மைனஸ்னு. அதுலேயுமே உங்களுக்கு இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுக்கல, மாறி போயிட்டு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா DC 20 வோல்ட்டில் வந்து வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இதான் V போட்டு மேலே 3 புள்ளி மேலே ஒரு கோடு போட்டிருக்கு தான் DC. இந்த DC இதில் வந்து வச்சுக்கிட்டு இந்த பேட்டரியோட 2 டெர்மினல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இதில் இப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் 3.73ன்னு வருது. இப்போ இந்த ரெட் கலரில் எந்த சிம்பிளில் எந்த டெர்மினல் வச்சுருக்கீங்களோ இதான் வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் மாற்றி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் மைனஸ்ன்னு சொல்லி வருது, -3.7ன்னு வருது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலரை எதில் வச்சுருக்கீங்களோ அது வந்து பாசிட்டிவ் கிடையாது, மைனஸ்னு வரதுனால இது வந்து நெகட்டிவ் தான். அதனால மாற்றி வச்சு மறுபடியும் வச்சு பாருங்கள். பாருங்கள் 3 பாயிண்ட் வருது, மைனஸ் வரல. அப்போ வந்து ரெட்டை எதில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பேட்டரியெல்லாம் வைக்கிறதுக்காக சிம்பிளாக அந்த மாதிரி அட்டை அந்த மாதிரி வந்து எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு பேக் கவர் மாதிரியே செய்யணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை வந்து பைப்பை வந்து அப்படி ஹீட் பண்ணி அதை வந்து நல்லா நீட்டாக வந்து செய்யலாம். அந்த பைப்பை வச்சு நம்ம நீட்டாக வந்து ஒரு இது செஞ்சு அடுத்தடுத்த வீடியோக்களில் காமிக்கிறேன். இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டக்குனி வந்து ரெடி பண்ணுற மாதிரி உள்ள ஒரு பவர் பேங்கு. நம்ம எங்கேயா போகிறோம் அப்படின்னா வந்து இந்த போர்டு இருந்தாலே போதும், டக்குனி வந்து ரெடி பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த வீடியோ. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த அளவு தான் திக்னஸ் இருக்கும் நம்ம பவர் பேங்கு. அதனால தான் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்க பவர் பேங்கோட இது வந்து இவ்வளவு தான். சிம்பிளாக பைக்குள்ளே தூக்கி எடுத்து வச்சுட்டு போயிடலாம். இப்போ இதை வந்து ஒரு சிலிக்கான் போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிக்கர் வச்சுருக்கேன், இல்லைனா ஏதாவது கம் வந்து ஒட்டிக்கிடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 2 பேட்டரி இருக்குது அப்படின்னா 2 பேட்டரியும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா FB வீடியோஸ் சேனலில் அப்படியே கிரியேட்டிவ் ஜீவா யூடியூப் சேனலில் வந்து பார்த்துடுங்க. நம்ம மொபைல் வந்து சார்ஜ் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து சின்ன ஒரு டேட்டா கேபிள் எடுத்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பட்டன் செல்லை வந்து சார்ஜ் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு நோக்கியா மாடல். இது பாருங்கள், சார்ஜ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சார்ஜ் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. அப்படியே யூடியூப்பில் வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம நார்மல் மொபைல் சார்ஜரை வச்சு இதை வந்து சார்ஜ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு பேட்டரிக்கு பதிலாக 2-3 பேட்டரி வச்சிங்க அப்படின்னா நிறைய நேரம் வந்து உங்கள் மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.